அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்ய நமஹ, அஸ்பத் பரமகுருப்ய நமஹ, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ரிது தனுர் மார்கழி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27 டிசம்பர் 2025. வளர்பிறை சப்தமி காலையில் 9:26 வரைக்கும் இருக்கு. அதன் பின் அஷ்டமி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வியதிபாத நாம யோகம், வணிஜை கரணம். அகசு நாழிகை 28:26, தியாஜியம் நாழிகை 22:18. இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம், வளர்பிறை அஷ்டமி, நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய தனுசு லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 25. சூரிய உதயம் காலை 6:20. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில குரு பகவான் வக்ர நிலைமையில், சிம்ம ராசியில கேது, தனுர் ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பராசியில சனி ராகு, மீன ராசியில சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கோச்சார சந்திரனுடைய நகர்வானது அமைந்திருக்கிறது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும். எல்லா விஷயங்களும் எல்லா கட்டத்திலுமே ஒரு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பல காரியங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். 11ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு இன்று நிலவும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு நல்ல ஒரு உச்ச நிலையை உங்களால் இன்றைக்கு அடைய முடியும். பொருளாதாரத்தில் ஒரு வரவுக்கெல்லாம் குறைவே இருக்காது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம். கேந்திரத்தில் ரொம்ப ரொம்ப பலமான ஒரு கூட்டணி, ஒரு அமைப்பு அப்படின்னு நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில் குரு, 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள், செவ்வாயோடு சேர்த்து 4 கிரகங்கள், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களோடு சேர்த்து நல்ல முடிவுகள் என்று நீங்கள் எடுப்பீர்கள். தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் நமக்கு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல் வாய்ப்பு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே மனதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் இன்றைக்கு எடுக்க முடியும். அது மாதிரி தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைபட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள், மண்மனை வாய்ப்புகள் என்பது இன்று ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நடக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம். எந்த ஒரு விஷயத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து சில தடைகள் உண்டாகலாம். கவனமாக இருந்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எதெல்லாம் தாமதமாக இருந்ததோ அதெல்லாம் இன்று வேகத்தை எடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது கை கொடுக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் என்பது விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை, கவலை என்பது பறந்தோடும். தொழில் உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். ரொம்ப சிறப்பாகவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். வீடு, மண், மனை யோகங்கள் என்பது உண்டாகும்.
குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி என்பது வெற்றி பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும், உடல் ஆரோக்கியம் சீரடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை இன்று உங்களுக்கு வழங்கப் போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை என்பது விலகும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் என்பது கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் என்பது இன்று உங்களுக்கு ஏற்படும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, ஒரு முன்னேற்றம் என்பது இன்று ஏற்படும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். தைரியமாக, தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் அணுகலாம், செய்யலாம். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்பது நீங்க பெறுவீர்கள். ராசியில் ஒரு அருமையான கூட்டணி இருக்கு. எல்லா விஷயங்களிலுமே முன்னேற்றங்களை பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, முன்னேற்றம் என்பது உண்டாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளை எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய தடங்கல்கள் என்பது நமக்கு போயிட்டு இருந்தது. இனிமேல் அதில் எல்லாத்திலையுமே நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது வந்து சேரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு நன்மைகளை, ஒரு மாற்றங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை, சங்கடங்கள் என்பது விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுகள் என்பது உங்களால் எடுக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய ஒரு நாள். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள், மாற்றங்கள் என்பது உங்களுக்கு ஏற்பட போகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம்.
மீனராசி அன்பர்கள். ராசிநாதன் 4ஆம் இடத்துல, 5 குடையவர் ராசியில். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்பது விலகும். ஒரு நல்ல இந்த குருச்சந்திர யோகம் நமக்கு இன்னைக்கு ஏற்படுறதுனால மிகப்பெரிய நன்மைகள் என்பது உண்டாகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன், இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது உங்கள் விருப்பம்தான். நாம் இந்த கட்டணம் அப்படிங்கிறத நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால நாம் கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.